சூர்யா சார் வந்து அந்த கருப்பரா மாறி நின்ன ஒரு சின்ன ஒரு காட்சியை மட்டும் என்கிட்ட காமிச்சார். பார்த்து நான் உண்மையிலேயே அப்படி சிலிர்த்துருச்சு எனக்கு. என்ன பாலாஜி இது இப்படி இருக்கிறாரு இவரு. ஒரு படத்துல ஒரு பாட்டை நான் எழுதியே ஆகணும், அந்த பாடலை எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுன்னு சொல்லி இறைவன் கிட்ட போய் முறையிட்டதுங்கிறது முதல் முறை. டியூனை கேட்டோன்னே பாலாஜி இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டை நம்ம வந்து மிக சரியா செஞ்சிட்டோம்னா காலத்தால வந்து மாற்றமே செய்ய முடியாத ஒரு பெரிய ஒரு களப்பாட்டா இருக்கும் அந்த பாட்டு. பாலாஜி சொன்னாப்புல, சார் இது வந்து இந்த இடத்துல கருப்பரை வர்ணிக்கணும் சார், அவரை வர்ணிச்சு ஒரு இடம் வேணும். ரொம்ப இவ்வளோ பரபரப்பா போயிட்டு இருக்கிற டியூன் அப்படியே ஸ்லோவாகி இப்ப அடுத்தது கிளைமேக்ஸ்க்கு போகுது, அப்ப என்ன சார் எழுதலாம் அப்படிங்கும் போது நான் அப்ப அப்படியே வந்து 6 லைன் அப்படியே எழுதுனதுதான். பட்டம்பரி வட்ட நெத்தியில் சேர சந்தன காப்பு சக்தியும் சேர தொங்கும் சடமுடி ரத்தத்தில் ஆட அப்படின்னு சொல்லி முடிச்ச ஆளால கருப்பனை அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். பாலாஜி எல்லாம் அப்படியே சார் அப்படியே கடவுள் அப்படியே கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க அந்த இடத்துல. கருப்பர் அந்த வரிகளுக்குள்ள அப்படி இருக்காரு சார். எண்டு இதுதான் சார் சம்ஹாரமான போற இடம். ஸோ இது வந்து சூரசம்ஹாரத்துக்கு எழுதின மாதிரி இணையான ஒரு வரிகளோட வேணும் அப்படின்னு கேட்டார். உயிர் வேட்ட நடத்திடவே வெட்டு பலியிட்டு பொறையாது அப்படியே அந்த படைப்பா அது வெளியில வந்த உடனே அந்த கைகளில் தாங்குற அந்த வெப்பம் இருக்குல்ல, அது அப்படியே தகிக்குது. கண்டிப்பா இது வந்து இன்னும் குரலோட சாயோட இசையோட வரும்போது வேற மாதிரி கேட்கும் அப்படின்னு நினைச்சோம். அதை வந்து அதே மாதிரி அது மகாலிங்கத்துடைய குரல்ல கேட்கும்போது அப்படியே இப்பவுமே உண்மையில கோஸ்ட் ஆகுது சார் எனக்கு. உடம்பு கூட நம்மளுடைய ஜெனட்டிக்கலாவே சில இசை வந்து நம்மளோட துள்ளல் ஏற்படுத்தும். ஒரு உடுக்கை ஊழி, ஒரு சண்டை மேளம், அந்த துந்துபி, இதெல்லாம் வந்து சில சமயம் யானைகளுடைய மதங்களையே வந்து அடக்கிற அளவுக்கு இந்த வாத்தியங்களுக்கு தனி மகத்துவம் உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாட்டில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யூஸ் பண்ணிட்டார். ஒரு சாதாரணமாக ஒரு மனித மனம் கேட்கும்போது ஒன்னா ஆர்ப்பரிச்சு அமைதியாயிடுது, சிலது ஆர்ப்பரிச்சு வெளியில வந்து ஆட ஆரம்பிச்சிருது. பெரும்பாலும் ஒரு பாட்டு ஹிட் ஆச்சுன்னா வந்து பிரதர் அந்த இசையமைப்பாளர் ரொம்ப அதிகமா பாராட்டுவாங்க, சிங்கர்ஸை பாராட்டுவாங்க, அதுல நடிச்ச நடிகர்களை பாராட்டுவாங்க. ஆனா அந்த எழுதினவங்களை பத்தி மட்டும் பாராட்ட மறந்துடுவாங்க. ஜெயராம் ஊர்வசி யோகி பாபுவின் அசத்தல் நடிப்பில் பாண்டியராஜ் இயக்கத்தில் பரிமளா அண்ட் கோ குடும்பத்துடன் கொண்டாடும் ஒரு டார்க் ஹியூமர் திரைப்படம் வருகிற ஜூன் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். 20 years ஃபீல்ட்ல இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், ஹாஸ்டல், படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வேற. அன்னமால் நாளே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், நல்லா இருக்கேன். எங்களால இன்னும் அந்த கருப்பு பாட்டுல இருந்து வெளியே வர முடியல. ரெண்டாவது வாரமும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு பர்சனலா எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? சமீபத்தில் நான் எழுதிய பாடல்களிலேயே ஜனங்க மத்தியில் ஒரு பெரிய ஒரு சேர்க்கையை அடையும் போதில் அதில் இருந்த எல்லா குழுவினருக்குமே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். மொத்தமாகவே படமே ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி 2வது வாரத்தை கடந்து எல்லா மாநிலங்களிலும் வந்து பெரிய அளவில் ஓடிட்டு இருக்கு. ஸோ கேரளாவாகட்டும், இந்த பக்கம் ஆந்திராவாகட்டும், எல்லா பக்கமுமே இந்த படத்துடைய வீச்சு வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ ஆர்ஜே பாலாஜி அப்படிங்கிற ஒருக்குள்ளே இருந்த ஒரு பெரிய ஒரு கம்பீரமான கனவு வந்து நிஜமாக இருக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா அதில் வேலை செய்தவர்களுக்கு மட்டும் இல்லை, அதை நோக்கி வேலை செய்கிறாங்கல்ல எத்தனையோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எவ்வளோ மியூசிக் விருப்பப்படுறவங்க, அந்த மாதிரி நிறைய திரைக்க பின்னால் இன்னும் வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற படைப்பாளிகளுக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை. சரி, நம்முடைய படைப்பு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மலையாள ஆக்டர் தான் சொன்னார், ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் வந்துட்டு இருக்கு, ஆனால் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அது என்னோட வெள்ளிக்கிழமையாக இருக்கும். அது ரொம்ப அற்புதமான வாசகம். அது அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனான ஒரு நம்பிக்கையான ஒரு வாசகம். அது மாதிரி அந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து ஒரு கருப்பு வந்து ஒரு பெரிய விடியலை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு பார்க்க தோணுது. பாட்டை பத்தி பேசிடலாம் சார். எனக்கு பெரிய கேள்வி இருந்தேன் சார். இந்த பாட்டு ஆரம்பத்துல அது ஒரு லைன் ஒன்று நீங்க ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு முன்னாடி ஸ்ம அப்படின்ற ஒரு ஐடியா, ஸ்லோகம் அது ஸ்லோகம் மாதிரி இருக்கட்டும். சரி, அது ஒரு 18 படி அதுல இருந்து எனக்கு அந்த வார்த்தைகள் புரியுது. அதுக்குள்ள அது ஒர்க் ஒன்று பண்ணிருக்கீங்களா சார்? இது என்னதான் அந்த ஐடியா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு? அது என்ன விஷயங்கள் இருக்குது உள்ள? இந்த படத்துல எவ்வளவு பாடல் அப்படிங்கிறது ஒரு இது இருந்துச்சு. அப்ப சாயபயங்கருக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற அவருடைய நண்பர்களுக்கும் சில பாடல்கள் கொடுக்கணும், புதியவர்களுக்கும் பாடல் கொடுக்கணும் அப்படின்னு பாலாஜி அது வந்து ஓகே, அது பரவாயில்ல, எனக்கு முக்கியமான அந்த படத்துல ஒரு 2 பாடல் இருக்கு, அதை நான் வந்து பா விஜய் சாருக்கு தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் சார் அப்படின்னாரு. ஓகே பாலாஜி பரவாயில்ல,
அதே மாதிரி இந்த படத்துல ஒரு சுச்சுவேஷன் சாங் நீங்க படத்துல பார்த்திருப்பீங்க, அந்த அந்த அப்பா பொண்ணுக்கு இடையில இருக்கிற ஒரு ஒரு சுச்சுவேஷன் ஆமா. ஸோ அந்த பாடல் முதல்ல எழுதணும். ஓகே. அப்பதான் எனக்கு இந்த டியூனை போட்டு காமிச்சார் சார். இது வந்து இந்த படத்துக்கு ஒரு கிளைமேக்ஸ் மட்டும் இல்லை சார், ஒட்டுமொத்த ஆல்பத்துக்குமே இந்த பாட்டு தான் கிளைமேக்ஸ். ஸோ டியூன் இப்பதான் சாய் கொடுத்தாரு அப்படி சொல்லி போட்டு காமிச்சார். ஸோ நம்ம சாய் அபயங்கரோட இசையை நம்ம முன்னாலே கேட்டிருக்கோம், நிறைய 2-3 படங்களை பார்த்துருக்கோம், அவருடைய ஆல்பம்ஸ் கேட்டிருக்கோம். இது அதுலேருந்து ஒட்டுமொத்தமாக வேறையா டியூனா வரும்போதே அதுக்குள்ள ஒரு ஒரு பெரிய ஒரு உயிரோட்டம். அந்த மதுரை மண்ணிலேயே ஒருத்தர் வந்து பிறந்து அந்த 18ஆம் படி கருப்பருக்கு உரிய பிரார்த்தனைகளை வந்து ரொம்ப தீவிரமாக செஞ்சு அந்த 18ஆம் படி கதவு திறக்கிறத கண்ணு கூட பார்த்து மெய்சிலிருத்து அந்த உடுக்கிய சத்தங்களோட இருக்கிற ஒரு நபரால இப்படி ஒரு டியூன் போட முடியும். நான் சாய் அபயங்கர் பொறுத்தவரை சென்னையிலேயே வளர்ந்தவர், இங்கே இருந்தவர், இவருக்குள்ள அந்த கருப்பருடைய அந்த ஒரு டியூன் போட்டதே எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்தது. பயங்கரமான சேஞ்ச், ஏன்னா அவ்வளோ சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்கும் பாட்டில், ஒரு பல்லவி ஒரு சரணம் மாதிரி இருக்காது. அப்போ நீங்கள் சொல்கிற அந்த இடமே வந்து அவர், அதாவது நம்முடைய குலதெய்வங்கள் எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி சொல்லலாம். பேச்சாய் ராக்காய் மூக்காய் அப்படிங்கிற மாதிரி, அவங்காரி ஆங்காரி ஓங்காரி அப்படிங்கிற மாதிரி ஒரு வரிசைப்படுத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் அது எங்களுக்கு தெரியும், இது வந்து பாடும் பொழுது அவ்வளோ வேகமாக பாடும்போது இல்லை, அது அவ்வளோ பிடிபடாது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. ஆனால் அவ்வளோ குலதெய்வங்கள் பேர் ஓங்காரி ஆங்காரி அங்கரி மாசாணி அப்படின்னு ஒரு ஒரு தெய்வ வழிபாடுகளாக சொல்லி அதுக்கு எங்களுடைய குலதெய்வமா இருக்கிற 18ஆம் படி கருப்பே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த ஒரு தொகையரா அதை முதல்ல அதான் ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் டியூனை கேட்டோன்னே பாலாஜி, இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டை நம்ம வந்து மிக சரியா செஞ்சிட்டோம்னா இது காலத்தால வந்து மாற்றமே செய்ய முடியாத ஒரு ஒரு பெரிய ஒரு களப்பாட்டா இருக்கும் இந்த பாட்டு. அதனால இது நம்ம ரொம்ப தீவிரமா உட்காந்து எழுதணும் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் மறுபடியும் படப்பிடிப்பு போயிட்டாரு. எனக்குள்ள இந்த ஓட்டம் ஓடிட்டே இருக்கு. நான் அதுக்கப்புறம் ஒரு முறை எதாச்சியா மதுரைக்கு போகும்போது 18ஆம் படி கருப்பர்கிட்ட போய் வேண்டிக்கிறேன், இந்த பாட்டை நான் தான் எழுதணும். ஏன்னா எனக்கு வந்து அவ்வளவு நான் அடம் பிடிச்சி ஒரு ஒரு கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் நான் இது வரைக்கும் எந்த டியூனுக்கும் பண்ணதில்லை, எந்த பாட்டுக்கும். ஆமா, நான் கடவுள்கிட்ட வணங்குறோம்னா அதுல பிரார்த்தனைகள் இருக்கும். அதுல ஒரு படத்துல ஒரு பாட்டை நான் எழுதியே ஆகணும், அந்த பாடலை எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுன்னு சொல்லி இறைவன்கிட்ட போய் முறையிட்டதுங்கிறது முதல் முறை. ஸோ அப்போ 18ஆம் படி கருப்பர்கிட்டே போய் கேட்குறேன், சன்னதியில் நின்று கேட்குறேன், அந்த மாதிரி வந்து எனக்கு உன்னை பற்றி எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சிருக்கு, அதை சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு எனக்கான அந்த பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வரேன். வந்து ஒரு ஒரு கரெக்டாக ஒரு மாதம் 2 மாதத்தில் மறுபடியும் பாலாஜி கூப்பிடுறாரு, சார் அந்த பாட்டை உட்காந்துடலாம் சார் அப்படின்னு. அதே டியூன் தானே? ஆமாம் அதே தான் சார், நம்ம இப்போ உட்காந்துடலாம், இப்போ தான் ஷூட் பண்ண போகிறோம். இப்போ உட்காரோம். அது வரைக்கும் எனக்கு கதைலாம் ஓரளவு தான் தெரியும். ஸோ இப்போ உட்காந்தோடனே பாலாஜி அந்த படத்தோட, ஏன்னா இதான் கிளைமேக்ஸுங்கிறதுல ஓரளவு கதையெல்லாம் சொல்லி அந்த இன்டர்வல் பிளாக்லாம் போட்டு காமிச்சார். அவர்கிட்டயே அவன் எடிட் ரூமில் வச்சு இன்டர்வல் பிளாக்லாம் போட்டு காமிச்சார். போட்டுட்டு தான் இந்த பாடல் எழுதுறது உட்காந்தோம். பொதுவாக பாலாஜிக்கும் நானும் எப்படி பண்ணுவோம்னா, அவரு கூட இப்போ நான் சமீபமாக எழுதுகிற எல்லா டைரக்டர்ஸோடையுமே அப்படி தான், ஆன் ஸ்பாட் அப்படியே எழுதிடுறது தான். டியூன் கேட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் எழுதி அப்புறம் வந்து செலக்ட் பண்ணி அந்த ப்ராசஸை வந்து நான் மாற்றிட்டேன். ஸோ இப்போ ஆமாம், இப்போ எல்லா டைரக்டர்ஸோடமே இப்போ நேரடியாக உட்காரோம், மியூசிக் டைரக்டராக இருந்தால் நேரடியாக உட்காருவோம். ஸோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்களுடைய நேரம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாட்டை முடிஞ்சிடும். ஸோ இது ஒரு இப்போ சமீபமாக அதான் நான் பண்ணி ஒரு 2 ஆண்டா அப்படி இருக்கும்போது இந்த பாட்டை நம்ம அப்படியே எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கருப்பரை வணங்கிட்டு என்னுடைய குருநாதர் வாலி சாரையும் வணங்கி இந்த பாட்டு வந்து ஒரு பெரிய ஒரு காலத்தின் பதிவாக இருக்கணும் அந்த பாட்டு அப்படிங்கிறது மட்டும் ஒரு மனதில் ஒரு ஆழமாக பதிவு பண்ணி முதல் வரியை துவங்குறோம். அவர் பாலாஜியோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து, சார் இந்த நாங்கள் வந்து நீங்கள் அப்படியே ஸ்பாட்டில் எழுதிங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம், பட் நாங்கள் அதை பார்க்கணும். ஸோ ஒரு 8 அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் எல்லாரும் வந்து உட்காந்துட்டேன். சார் பரவாயில்லையா சார் பாலாஜி கேட்டேன், அதெல்லாம் பரவாயில்ல பார்க்கட்டும், அதான் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ உட்காந்துட்டு அப்படியே முதல் வரியிலேருந்து ஆரம்பித்தோம் பிரதர். அதில் சொன்னால் நம்புவாங்களான்னு தெரில, ஆனால் அந்த பாட்டு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா, நான் ஆரம்பத்தில் எழுதின வரியிலிருந்து இறுதி வரி வரைக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாமல் அப்படியே வந்து நூல் மாதிரி அப்படியே ஒரு கோர்வே வந்துகிட்டே இருந்தது. அந்த ஏய் கருப்பேன் வாராண்டா, பேய் கருப்பேன் வாராண்டா, அந்த 4 பொட்டி மேலே நின்று நாடிகரை அறுத்துடுவாங்கிறதுல ஆரம்பிச்சு அப்படியே ஒரு செக்மெண்ட்டாக எழுதுகிறோம். இப்போ பல்லவி முடிஞ்சுது, இந்த பல்லவியில் இதை சொல்லிட்டோம். ஸோ ஃபஸ்ட் அடுத்த செக்மெண்ட்டுக்கு என்ன எழுதலாம் அப்படிங்கும்போது அது ஒரு சின்ன டிஸ்கஷன் போகும், ஒரு 5 நிமிஷம். இது மாதிரி அடுத்த கட்டத்தில் வந்து அவர் இப்படி ஒரு உக்கரமாக வர்றாரு. அதுக்கு முன்னால் என்கிட்ட பாலாஜி என்ன பண்ணாருன்னா, இந்த பாட்டை சுச்சுவேஷன் சொல்கிறதோட சூர்யா சார் வந்து அந்த கருப்பராக மாறி நின்ன ஒரு சின்ன ஒரு காட்சியை மட்டும் என்கிட்ட காமிச்சார். ஃபோன்ல
பார்த்து நான் உண்மையிலேயே அப்படி சிலிர்த்துருச்சு எனக்கு. அப்படியே இப்போ பெரிய ஜெயின் ஸ்க்ரீனில் பார்த்து எல்லாரும் அந்த ஒரு மெய் சிலிர்த்து போகிறாங்கல்ல, அதை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். என்ன பாலாஜி இது இப்படி இருக்கிறாரு இவர், அப்படி ஒரு மீசையும் அப்படி ஒரு உருண்டு அப்படி அகண்ட கண். அதனால தான் இந்த அகண்ட கண்ணோட வெகுண்டு நிற்கிறாங்கிறதெல்லாம் அந்த போட்டோக்குள்ள இருந்து வந்த வரி தான். ஓகே. ஸோ கும்பியும் குடலும் உருவ நிற்கிறான், குருதி உறிஞ்சி குடிக்க நிற்கிறாங்கிறது எல்லாமே அந்த உருவத்தை பார்த்துட்டதுக்கு அப்புறம் ஏற்பட்ட ஒரு உணர்ச்சியில வந்த வரிகள் தான். ஸோ அது ஒரு மெய் சிலிர்ப்பான ஒரு அனுபவம் தான். அது எழுதின எனக்கே வந்து நாம வந்து ஒரு இறைப்பாடல் எழுதுறதுங்கிறது வேற. ஆனால் நான் ஏற்கனவே என்னுடைய ஒரு இன்ஸ்டா பேஜில் நான் பேசும்போது ஒன்று சொல்லியிருந்தேன். அதாவது தமிழர்கள் வந்து கடவுளை வந்து நிறைய வகையில் வழிபட்டாங்க. உருவ வழிபாடு ஏற்பட்டதுக்கு அப்புறமா அகக்கடவுள் புறக்கடவுள்னு ரெண்டாச்சு. அகத்துக்குன்னு சில கடவுள் வச்சிருந்தாங்க. நம்ம அதாவது அகத்துக்குன்னா நம்முடைய மனதிற்குள் வைத்து பூஜிக்கிற கடவுளாக, அது வந்து சாந்த கடவுளா அமைதி நிலையா அந்த இறைவனை வழிபடுறது. இப்போ திருவண்ணாமலைக்கு போகிறோம், சிவபெருமானை தரிசிக்கிறோம், அங்கே தியான முறையில் வழிபடுறோம், கிரிவலம் வரோம். இங்கே ஒரு அமைதியும் ஒரு ஆழமான தியான முறையிலையும் அந்த மாதிரி அகக்கடவுளாக சில இறை வழிபாடுகளை வச்சுருந்தாங்க. புறக்கடவுள் ஒரு உக்கிரமான தோற்றமுடைய ஒரு காவல் தெய்வங்கள், பாவாடராயர், இந்த மாதிரியான ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு காவல் தெய்வங்கள். ஆனால் கருப்பர் அப்படிங்கிறது வந்து ஏகமாக எல்லா ஊர்களுக்கும் இருக்கும். எல்லா ஊர்களையும் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஊர் கும்பகோணம், அங்கேயும் கருப்புசாமி இருக்கு. ஸோ இப்படி ஒரு சின்ன சின்ன பேர்கள் வேணால் மாறி இருக்கலாம். இப்போ இதில் படத்துலேயே வர மாதிரி இப்படி வேட்டக்கருப்பு, அந்த மாதிரி எல்லக்கருப்பு அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கலாமே தவிர இவர் பேர் 18ஆம் படி கருப்பு மதுரை இப்படி. ஆனால் கருப்பருங்கிற அந்த ஒரு தன்மையோட எல்லா அந்த தெய்வங்கள் நிறைய இடத்துல இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் புறக்கடவுள். அதுவும் குறிப்பாக வந்து நான் வரலாற்றில் படிக்கும் பொழுது இவங்கெல்லாம் வந்து போர்க்களங்களுக்கு போகும்போது அந்த சமயத்தில் இந்த போருக்கு போகிற வீரர்கள் வழிபட்டு அவங்களுடைய எங்களுடைய இந்த வந்து வெற்றிக்கு நீ தான் துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வழிபட்டு சத்தியம் பண்ணிட்டு போன ஒரு தெய்வங்களா இந்த தெய்வங்கள் எல்லாம் போற்றி புகழ்கிறாங்க. ஸோ இது புறநானூற்றிலே வருது. புறநானூற்று சிலப்பதிகாரத்திலேயே வந்து இந்த காவல் தெய்வங்களுடைய முக்கியத்துவத்தை பத்தி இளங்கோவடிகளே எழுதுறாரு அங்கங்க. ஸோ அப்படிதான் வந்து இதெல்லாம் என் மனசுக்குள்ள ஓடுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்துக்கு நம்ம வந்து எழுத போறோம் அப்படின்ட்டு உட்காந்து அதுக்கப்புறம் பல்லவியை அந்த செக்மெண்ட்டை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த வரிகளை அதான் அகண்ட கண்ணோட வெகுண்டு நிற்கிறான் அந்த வரிகள்லாம் எழுதுகிறோம். இதை முடிச்சுட்டு எனக்கு இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான இந்த ஒரு இடம் வந்து பாலாஜி சொன்னாப்புல, சார் இது வந்து இந்த இடத்துல கருப்பரை வர்ணிக்கணும் சார், அவரை வர்ணிச்சு ஒரு இடம் வேணும். ரொம்ப இவ்வளோ பரபரப்பாக போயிட்டு இருக்கிற டியூன் அப்படியே ஸ்லோவாகி இப்போ அடுத்தது கிளைமேக்ஸ்க்கு போகுது, அதுக்கு முன்னால் அப்படியே சட்டுன்னு நிறுத்தி அவரை வர்ணிக்கணும். அப்போ என்ன சார் எழுதலாம் அப்படிங்கும்போது திருப்பி நான் அந்த ஃபோட்டோவை தான் பார்க்குறேன். அப்படி பரிவட்டம் கட்டி நிற்கிறார். ஸோ நான் நேரில் பார்த்த அந்த காட்சி எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் அப்போ அப்படியே வந்து 6 லைன் அப்படியே எழுதுனது தான். பட்டம் பரிவட்டம் நெத்தியில் சேர சந்தன காப்பு சக்தியும் சேர தொங்கும் சடமுடி ரத்தத்தில் ஆட அப்படின்னு சொல்லி முடிச்ச ஆளால கருப்பனை அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். பாலாஜிலாம் அப்படியே சார் அப்படியே கடவுள் அப்படியே கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க அந்த இடத்துல. அப்படியே கருப்பர் அந்த வரிகளுக்குள்ள அப்படி இருக்காரு சார். ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் முடிவில் தான் உயிர் வேட்டை நடத்திட வேவிட்டு பலியிட்டு பொறையாது அப்படியே அந்த எண்டு இதுதான் சார் சம்ஹாரமான போகிற இடம். ஸோ இது வந்து சூரசம்ஹாரத்துக்கு எழுதின மாதிரி இணையான ஒரு வரிகளோட வேணும் அப்படின்னு கேட்டார். ஸோ அங்கே தான் அந்த எண்டுக்கு அந்த கிளைமேக்ஸ் எழுதி முடித்தோம். ஆனால் முடித்த உடனே பாலாஜி எந்திரிச்சு கட்டி பிடிச்சிட்டு, சார் உண்மையிலே இதுக்கு மேலே இந்த வரிகளை வந்து யாராலும் செதுக்கி எடுத்துட முடியாது, அவ்வளவு ரொம்ப ஒரு நெயில்டு அப்படி இருக்குது. நிச்சயமாக என்னுடைய அனுமானம் இந்த படத்துக்கு வந்து இந்த பாட்டு எண்டில் வரும்போது இந்த காட்சியோடு பார்க்கும்போது தேட்டரில் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு அருள் வந்து ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் சார் அப்படிங்கிற மாதிரி அப்போவே நாங்கள் பேசணும். ஓகே, அப்பவுமே டிஸ்கஸ் பண்ணி. ஆமாம், இது முடிச்ச உடனே எல்லாருக்குமே, ஏன்னா அந்த வரியை எழுதி முடிச்சு நானும் அப்படி சொல்லி காட்டுறேன், அவரு கேட்குறாரு, அப்புறம் ரெண்டு பாடுறோம், ஒருத்தர் பாடிக்கிறோம். இப்போ அவங்கெல்லாம் உட்காந்து கேட்குறாங்க. இப்போ பாடி முடிச்சு எல்லாருமே அப்படியே புல்லரிச்ச மாதிரி அப்படியே ஒரு ஸ்டன்னிங் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும். எழுதின நானும் இருக்கேன், எழுத வச்சவரும் இருக்காரு, இந்த பக்கம் கேட்டவங்களும் இருக்காங்க. எல்லாருமே அப்படியே ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி, என்ன ஒரு அதிர்வு அப்படிங்கிற மாதிரி. அதை ஏன்னா முதல் முறை நாங்கள் தானே ஃபீல் பண்ணுறோம். ஸோ அது அப்படியே அது படைப்பா அது வெளியில் வந்த உடனே அந்த கைகளில் தாங்குற அந்த வெப்பம் இருக்குல்ல, அது அப்படியே தகிக்குது. கண்டிப்பாக இது வந்து இன்னும் குரலோட சாயோட இசையோட வரும்போது வேற மாதிரி கேட்கும் அப்படின்னு நினச்சோம். அதை வந்து அதே மாதிரி அது மகாலிங்கத்துடைய குரலில் கேட்கும்போது அப்படியே இப்பவுமே உண்மையில கூஸ்பம்ஸ் சார் எனக்கு. ஆமா, அது ஏன்னா அவருக்கு நல்ல ஹை பிச்சு வாய்ஸ். இப்போ 3 நாளைக்கு முன்னால ஃபோன் பண்ணாரு, சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், இந்த ஒரே ஒரு பாட்டு வந்து என்னுடைய வாழ்க்கையே மாத்திருச்சு, கிட்டத்தட்ட ஃபோனே வைக்க முடியல, அவ்வளோ கச்சேரிகள் கூப்பிடுறாங்க,
பல நாடுகள்ல இருந்து அழைப்பு வருது. நான் சொன்ன வாழ்த்துக்கள் மகாலிங்கம். ஒரு பாட்டுல சென்னையில வந்து ஒரு பெரிய மாடி வீடே கட்டணும், அவ்வளவுதான். கருப்பர் உங்களுக்கு கிராண்டட் பண்ணிட்டாரு. சிறப்பு. இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன காரணமே தவிர பெரிய அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க உங்களுடைய திறமை, உங்களுடைய ஆற்றல்ல நீங்க வந்து பண்ணீங்க. எல்லாருடைய சேர்ப்பு உழைப்பு தானே. ஒருத்தரால மட்டும் ஒரு விஷயம் ஹிட் ஆகுறது இல்லை. ஸோ ஒரு இசை அமையுது, ஒரு பாடகர் அமைகிறாரு, ஒரு நல்ல வரிகள் கிடைக்குதாங்க. இதை தாண்டி விஷுவலா கொண்டு வந்து ஜனங்களை வந்து பூரிக்க செய்கிற ஒரு காட்சி அமைப்பு. அதுல சூர்யா சாருக்கு அவருக்குன்னே உரிய ஒரு நான் மட்டும் என்ன சலைச்சவனாங்கிற மாதிரி அவரு கருப்பராகவே மாறி ஒரு ருத்ர தாண்டவத்தை நிகழ்த்துறாங்க. இதெல்லாம் சேரும் பொழுது ஒரு அங்க ஏற்படுற அந்த திரையரங்க வைப்ரேஷன் தான் இப்ப நம்ம தொடர்ச்சியா. இப்போ நேற்று எங்க வீட்டுல ஃபேமிலில இருந்து காசி தியேட்டர்ல போறாங்க. அங்க அதே மாதிரி ஒரு 2 பேருக்கு அந்த அருள் வந்து ஒரு அவங்களுக்கு. ஸோ இது வந்து எப்படி சொல்றதுன்னா, அந்த திரையில ஏற்படுற உணர்ச்சிக்கும் எதிரில் உட்கார்ந்துருக்கிற மக்களுக்கும் வந்து இடைவெளி இல்லாம போயிடுது. அப்படிங்கிறதால தான் அவங்க உடனே அதுல கனெக்ட் ஆக முடியும். பொதுவாகவே நம்மளுடைய உடம்பு கூட நம்மளுடைய ஜெனட்டிக்கலாவே சில இசை வந்து நம்மளை துள்ளல் ஏற்படுத்தும். ஒரு உடுக்கை ஊழி, ஒரு சண்டை மேளம், அந்த துந்துபி இருக்குல்ல, அது ஊதுவாங்க. இதெல்லாம் வந்து சில சமயம் யானைகளுடைய மதங்களையே வந்து அடக்கிற அளவுக்கு இந்த வாத்தியங்களுக்கு தனி மகத்துவம் உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாட்டில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் யூஸ் பண்ணிட்டார். ஸோ அதனால இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு மனித மனம் கேட்கும்போது ஒன்றா ஆர்ப்பரிச்சு அமைதியாயிடுது, சிலது ஆர்ப்பரிச்சு வெளியில வந்து ஆட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுதான் நிகழ்வு. ஆனா நீங்க தியேட்டர்ல போய் மக்கள் எல்லாம் இந்த மாதிரி அருள் வந்து ஆடும்போதும் சரி, நீங்களும் ஆர்ஜே பாலாஜி சாரும் அப்புறம் பேசிட்டீங்களா இந்த மாதிரி நம்ம நினைச்சது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது டிஸ்கஸ் பண்ணீங்களா? படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், ஏன்னா அவரும் வந்து அந்த படம் ரிலீஸ்ல ஒரு பெரிய போராட்டத்தை சந்திச்சாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அதுக்கு அடுத்த நாள் ரிலீஸ் ஆச்சு. ஸோ எல்லாருக்குமே ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு ஸ்தம்பிக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் அதுக்கப்புறம் அவர் கிடைச்ச வெற்றி, அவர் வந்து திரையரங்கத்தில் அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா ஒரு உற்சாகமாக அதை ஒரு குரல் எழுப்பி அதை வந்து அந்த வெற்றியை உலகத்துக்கு அறிவிச்சாரு. அதுக்கப்புறம் நாங்கள் பேசும்பொழுது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அது அந்த சந்தோஷ பரிமாறல் எப்போதுமே இருக்கும். ஏன்னா ஒரு கணித்த வெற்றியை இன்னும் பெரிய அளவில் மக்கள் வாரி கொடுக்கும்போது அது எல்லா டீமில் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுவாங்களே. ஸோ நம்ம பேசிக்கிட்ட மாதிரியே இது வந்து தியேட்டரில் வேற லெவல் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். கண்டிப்பா நாங்கெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். வியாழக்கிழமை படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு, கருப்பர் வந்து எப்பவும் வெள்ளிக்கிழமை தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புதுசா நிறைய விஷயங்கள் பார்த்து தான் சொல்லணும். பெரிய பெரிய ஜாமான்களோட மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணும்போதும் சரி, சாயவர்களோட ஒர்க் பண்ணும்போதும் என்ன வித்தியாசமா வேறுபாடா இருந்துச்சு? புதுசா ஜென்சி கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த விஷயங்கள் கொடுக்கறதா இருக்கட்டும் சரி, அட் த சேம் டைம் டிவோஷனும் இருக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும், மாசான விஷயங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சடப்பா பண்ணும்போது ரைட்டிங்ல சாயோட இன்புட்ஸ் ஏதாவது இருந்துச்சா? சாய் எப்படின்னா, நான் வந்து இப்போ நான் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். சாய் அபியங்கருடைய நான் ஸ்டடி பண்ண வரைக்கும் அவர் வந்து சவுண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஏன்னா அவருடைய வேற பாடல்களை அது கேட்டு பார்க்கும்போது மோர் வந்து எனக்கு வந்து அந்த சந்தத்துக்கு எந்த சத்தமுடைய வார்த்தை சரியா இருக்குமோ அந்த வார்த்தைகளை வந்து அவர் தேர்வு பண்றாரு. அது எனக்கு பிடிச்சிருக்கு சார். எனக்கு வந்து அந்த டியூனை வந்து சிதைக்காத அந்த அழகான வார்த்தைகள் அதில் பொருந்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப அவர் குறிப்பிட்டு அவர் இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். மேக்சிமம் அந்த மியூசிக் டைரக்டர் சில அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ உதாரணமாக சொன்னால் ஹாரிஸ் சார் வந்து குறிப்பாக அந்த மாதிரி சவுண்ட்ஸ் ரொம்ப விரும்புவார். இந்த டியூனுக்கு வந்து ரொம்ப சவுண்டிங்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சவுண்ட், அதாவது நான் சொல்கிறது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஒரு வார்த்தைக்குள்ளேயும் இப்போ சாதாரணமாக இப்போ அன்பே அப்படிங்கிற சொல்கிற ஒரு வார்த்தைக்கும் இப்போ வந்து ஜில்லா அப்படின்னு சொல்கிறோம் வைங்களேன். இந்த ஜில்லாங்கிறதுல என்ன மீனிங் இருக்குன்னு தெரியாது, ஆனால் அந்த ஜில்லாங்கிறதுல ஒரு சவுண்டு வருது இல்லை, அந்த அப்படின்னு ஒரு அந்த ஒரு சவுண்டு அதை வந்து சில மியூசிக் டைரக்டர்ஸ் விரும்புவாங்க. ஸோ அப்படி சாயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த மாதிரி அங்கங்கே அந்த தன்னுடைய டியூனுக்குள்ள அந்த சவுண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற, முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை தொடர்ச்சியாக அடுக்கி அதை பயன்படுத்துறாரு. நான் இதுக்கு முந்தி சில பாட்டுகள் கூட அதுக்கப்புறம் தான் கேட்கும்போது அவர் இப்படி ஒரு பேட்டர்னை விரும்புகிறாரு அப்படின்னு புரிஞ்சுது. பட் இந்த யங் ஏஜில் வந்து அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டு அந்த டியூன்ஸுக்கு எனக்கு இப்படி தான் அது சரி தவறுங்கிறதுலாம் வேற, ஆனால் என்னுடைய பாட்டுக்குள்ளே இருக்கிற வரிகள் இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்குல்ல, அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது வந்து அவருக்கு ஒர்க் ஆயிடுச்சு. அது எல்லா பாட்டுக்கும் ஒர்க் ஆகுமான்னு ஆகாது. அவருடைய பாடல்களுக்கு அவருடைய டியூன்ஸுக்கு வந்து
அந்த மாதிரியான பிரயோகங்கள் ஒர்க் ஆயிருது. இப்போ என்னோட ஸ்டைல் என்ன அப்படின்னா, எந்த மியூசிக் டைரக்டர் அல்லது எந்த டைரக்டர் என்ன மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து நான் ஒரு அந்த அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இவ்வளோ காலங்களில் நம்ம கடந்து வரோம். ஸோ ஒருத்தர் அந்த மியூசிக் டைரக்டரோட பேசிகிட்டு இருக்கும்போதே அல்லது அந்த டைரக்டர் அந்த சுச்சுவேஷன் சொல்லிட்டு இருக்கும்போதே ஓகே இவங்களுக்கு இந்த டேஸ்ட் தான் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வார்த்தைகளை கொடுத்தா அவங்க அதில் தன்னிறைவு அடைவாங்க, இந்த பாடல் சிறப்பாக வந்ததாக அவர்கள் கருதுவாங்க அப்படிங்கிறத நான் ஓரளவு மீட்டர் பிடிச்சிருவேன். அதில் எனக்கு என்ன செய்ய முடியும் ஒரு வித்தை அப்படிங்கிறத அதுக்கப்புறம் அந்த நம்மளுடைய ஒரு சிக்னேச்சர் எங்கேயாவது இருக்கணும்ல, அவங்களை திருப்திப்படுத்துறதே நம்ம நோக்கமாக இருந்துடக்கூடாது. ஸோ இப்படி நடந்தது. ஆனால் இந்த பர்டிகுலர் இந்த கருப்பு பாட்டில் அந்த அந்த விதியையும் கொஞ்சம் மீற வேண்டியதாக இருந்தது. அதாவது இதில் முழுக்க முழுக்க வந்து மீனிங் தான். இதில் வந்து சவுண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதை தாண்டி வந்து இதில் அர்த்தம் தான் இதில் வந்து முக்கியத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறது நானும் பாலாஜியும் சேர்ந்து ஒரு கிறிஸ்டல் கிளியர் ஆகும். ஸோ அதனால தான் இப்போ அகண்ட கண்ணோடு வெகுண்டு நிற்கிறாங்கிறதும் சவுண்டுக்குள்ளே வரும். ஆனால் மீனிங்கை பார்த்தா பயங்கரமாக இருக்கும். அகண்ட கண்ணோட வெகுண்டு நிற்கிறான் அப்படிங்கும்போது மீனிங்காகவும் பெருசாக இருக்கும். மீனிங்லெஸ் வார்த்தைகளை வச்சு ஃபில்அப் பண்ணலை, அது போட்டால் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஆகிடும். அவங்க சவுண்ட்ஸாகவே அப்படியும் பண்ணலை. இப்போ சட் சடான்னு மழை வந்து ஓட பட் பட் பட்டாடுன்னு இடி வந்தாட அப்படின்னு எழுதலாம் அந்த டியூனுக்கு. பட்டம்பரி வட்டன்னு தீயில் சூட சந்தன காப்பு சக்தியும் சேர அப்படிங்கும்போது சவுண்டும் இணையுது, ஆனால் அந்த கருப்பிற்கான வர்ணனை அதில் அமையுது. ஸோ அந்த சேர்க்கை வந்து கொஞ்சம் கடினமானது. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் அந்த ரைட்டர்ஸ்க்கு வர ஆரம்பிக்கும். ஸோ உண்மையாக சொல்ல போனால் இப்போ தான் எனக்கு அது வந்திருக்குன்னே சொல்லணும். இவ்வளோ காலங்கள் எழுதி 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 பழகிறோம்ல. ஸோ நான் கூட அன்னைக்கு கூட ஒரு டைரக்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இத்தனை நாள் எழுதி பழகியிருக்கேன், இப்போ தான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய புரிதலாக நான் என்னுடைய எழுத்துக்களை பற்றி புரிஞ்சுக்கிறது. இவ்வளோ காலமாக நம்ம வந்து ஏன்னா என்றைக்குமே புதுசாக இருக்கிறது தமிழ். அது எந்த ஜென்சி ஆகட்டும், இல்லை இதுக்கு அப்புறம் வர போகிற 2100 வரப்போகிற ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், யாராகட்டும், எப்படிப்பட்ட இசையாக இருந்தாலும் அதில் தமிழ் வந்து அதை புதுசாக்கிக்கிட்டே இருக்கும். தமிழ் மட்டும் பழசாகவே ஆகாது. அப்படி ஒரு சக்தி வந்து தமிழுக்கு இருக்குது. அதனால தானேங்க 3000 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த இலக்கியம் வந்து இன்றைக்கும் நிற்கிதுன்னா அந்த அந்த மொழியில் புது புது வார்த்தைகள் அது உதிச்சுக்கிட்டே இருக்குல்ல, அது புது புது சேர்க்கைகளை வந்து உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த பாடல் மொத்தமும் சவுண்டோடு இருக்கணும் அப்படின்னு விரும்பினாலும் முழுக்க முழுக்க ஒரு மீனிங்ஃபுல், அதாவது ஒரு அர்த்த செறிவாக இதை கேட்கும்போது ஒரு மனிதனுக்கு வந்து கருப்பருக்கான ஒரு ஆராதனடா இந்த பாட்டு, கருப்பருக்கான ஒரு படையல். அவருடைய இந்த 18ஆம் படி சந்தனக்காப்பு கொண்ட கதவுல போடுற மிகப்பெரிய மாலைகளில் ஒரு பாமாலை இந்த பாட்டு அப்படின்னு கருப்பருடைய தீவிர பக்தன் உணரணும். அது கண்டிப்பாக உணர்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வர்ற மெசேஜஸ் இன்ஸ்டாவில் போடுறவங்க அவங்க எல்லாரும் சொல்கிறதெல்லாம் ஒரு யங்ஸ்டர்ஸ் குறிப்பாக பேசும்போது ஒருத்தர் ரொம்ப சிலிர்ப்பாக இருந்தவர், எங்கள் தாத்தாக்கு வந்து கருப்பர் வருவார் சார், அதாவது கருப்புசாமி வருவார், அவங்க தாத்தா, அவர் இப்போ இல்லையா, ஆனால் அவர் சின்ன வயசில் இருக்கும்போது அவரை பார்த்துருக்கேன், ஊரே வந்து அவர்கிட்ட குறி கேட்பாங்க. அப்படி ஒரு தாத்தாவாக நான் பார்த்து வளர்ந்தேன். அப்புறம் நான் டவுனுக்கு வந்துட்டேன். ஆனால் இப்போ அந்த பாட்டை கேட்கும்போது திருப்பி என்னோட தாத்தாவுடைய உருவம் வந்து எனக்குள்ள தாண்டவம் மாடுச்சு சார். அந்த இடத்துல நான் சூர்யா சார்கிட்ட அந்த இதை பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு வரிகளை நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர், பெரும்பாலும் ஒரு பாட்டு ஹிட் ஆச்சுன்னா வந்து பிரதர் அந்த இசையமைப்பாளர் ரொம்ப அதிகமாக பாராட்டுவாங்க, சிங்கர்ஸை பாராட்டுவாங்க, அதில் நடிச்ச நடிகர்களை பாராட்டுவாங்க. ஆனால் அந்த எழுதினவங்களை பற்றி மட்டும் பாராட்ட மறந்துடுவாங்க. இது சம்டைம்ஸ் ஸ்டேஜ்லேயும் நடந்துடும். நான் குறிப்பிட்டு யார் பேரையும் சொல்ல விரும்பல. ரொம்ப முக்கியமான ஒரு படம், ரொம்ப முக்கியமான ஒரு படம். அந்த படத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். அந்த பாடல் வந்து பெரிய ஹிட்டு. அதை ரிலீஸுக்கு முன்னாலேயே அந்த ஸ்டேஜில் வந்து அந்த பாட்டை பற்றி அது உரியவங்க பேசலை. அதை எழுதின என்னையும் பேசவும் அவங்களுக்கு அந்த இடத்துல மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு பண்ணேன், ஓகே இந்த ஆடியோ ரிலீஸை முதல்ல தவிர்த்துடணும் அப்படின்னு சொல்லி. போகிறதே இல்லைங்களா சார்? நான் மேக்ஸிமம் வந்து அதாவது 99% ஆடியோ ரிலீஸ் நான் போகிறது இல்லை. ஓ, இது ஒரு காரணம்? ஆமாம், இதுதான் காரணமே. அங்கே வந்து நம்மளாம் ஏன் போய் வருத்தத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு வரணும்? அதனால் நம்ம வந்து நம்ம எவ்வளோ பெரிய கோட்டை கட்டியிருக்கோம்னு பெருசு முக்கியம் கிடையாது. ஆனால் நமக்குன்னு ஒரு கோட்டை இருக்குது, அங்கே நம்ம தான் ராஜா. ஸோ அது போதும். நம்ம உலகத்தையே கட்டியானுங்கிற அவசியம்லாம் இல்லை. நமக்கு ஒரு 20க்கு 20க்குள்ள ஒரு கோட்டை இருந்தால் கூட, ஒரு ராஜ்யம் இருந்தால் கூட போதும். அதில் நம்ம ராஜாவை இருந்துட்டு போவோம். நம்ம இன்னொருத்தர் போய் சேவகம் பண்ணி சிப்பாய் வேலை பார்த்து அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறது நான் ரொம்ப காலமாகவே என்னுடைய மைண்ட் செட் அது. ஸோ அதனால் இந்த மாதிரி இடங்களுக்கு நமக்கு அது முக்கியத்துவம் கிடையாது.
அது வந்து அவசியம். ஒரு பாடல் எழுதுறவங்களை வந்து கௌரவப்படுத்தணுங்கிறதும் அந்த பாடல் எழுதின வரிகளை, அதுதான் பாடல் வெளியீட்டு விழாவே. ஆனால் அது நிகழாமல் வேற எல்லாமே நிகழ்ந்துட்டு இருக்குவாங்க. ஸோ இது பார்த்துட்டு அப்படியே பார்த்தேன் ரொம்ப நாளை, ரொம்ப விழாக்கள் அப்படியே போயிட்டு இருந்தது. சரி ஓகே, இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஒரு சேனல்களுக்கான ஒரு தொகுப்பாக இருக்குது. அதுவும் தேவைதான். ஏன்னா அதை வச்சு தான் அவங்க வியாபாரமே ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு பாடல் எழுதுறவங்களுக்கு, எனக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு அப்படி தான் நிகழ்ந்துருது. ஸோ அந்த இடத்துல அந்த முக்கியத்துவம் இல்லாத போகும்போது அதை நாமளாக கேட்டு பெறவும் முடியாது அந்த இடத்துல போய். அதனால் நம்ம என்ன பண்ணோம், அதை விலகிக்குவோம். நமக்கு முக்கியத்துவம் நல்ல பாட்டு கொடுக்குறாங்க, அந்த பாட்டை எழுதுகிறப்ப அவங்க ரொம்ப பாராட்டுறாங்க, அவங்களுக்கான நமக்கான எல்லா விஷயங்களையும் அவங்க பண்ணிடுறாங்க. ஒரு ப்ரொடியூசர் நமக்கு பணம் கொடுத்துட்றாரு, ஒரு டைரக்டர் நமக்கான கிரெடிட் கொடுத்துட்றாரு. அந்த பாடல் அதை தாண்டி மக்கள்கிட்ட போகும்போது அபூர்வமாக இது மாதிரி சில பேர் இந்த பாடல் வரிகளை பாராட்டி அந்த எழுத்தாளரை வந்து அவங்க சிலாகிக்கிறாங்க. ஸோ அந்த அளவு மனநிறைவு போதும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு நான் அந்த மாதிரி பெரும்பாலும் 99% போகிறதில்லை.